பாபு நல்லா கேக்குதா? பண்ணிட்டு போறேன், கேக்குதான்னு பாருங்க. ரொம்ப தூரம் தள்ளி போனேன், நல்லாவே கேட்டுச்சு. முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதான். ஒரு 2 வருஷமா வந்து இதான் வச்சிருந்தேன், மோனோ மைக். நான் வாங்குறப்ப வந்து 850க்கு வாங்கியிருந்தேன். எடுக்க முடியும், இதுக்கு மேலே வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த டிஜிடெக் DWM 101 மைக்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கேமரா வாங்கினதுக்கப்புறம் நல்ல வயர்லெஸ் மைக் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 100-150 வீடியோ கிட்ட எடுத்திருப்பேன். எல்லாமே வந்து ஃபோனில் ஷூட் பண்ணிவிட்டு வயர்டு மைக் தான் வச்சுருந்தேன். அந்த மைக் வந்து போயால் எடுத்தேன், ஒரு 850 ருபீஸ்க்கு வந்து எடுத்தேன். பட் வயர்லெஸ் மைக் அப்படின்றப்ப நம்ம வந்து ராடு டிஜே எல்லாம் வந்து நல்ல ஒரு சஜஷனில் இருந்தது. அண்ட் ப்ரைஸ் வந்து 20 to 25 ரேஞ்சில் வந்து காமிச்சிச்சு. பட் நம்ம வந்து அந்தளவு பட்ஜெட் பிளான் பண்ணல. ஸோ கம்மி விலையில் ஒரு 5000க்குள்ளே வந்து பிளான் பண்ணேன். ஸோ 5000க்குள்ளே எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்ததுல டிஜிடெக் வந்து ஒரு நல்ல ஒரு சஜஷனில் வந்து காமிச்சிச்சு. அண்ட் இந்த மைக் வந்து எப்படி இருக்குது, இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, அண்ட் எவ்வளோ தூரம் நம்ம வந்து போனால் அந்த மைக் வந்து ரிசீவ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து 30 மீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையுமே வந்து அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்களுமே வந்து ஒரு வயர்லெஸ் மைக் வந்து பிளான் பண்ணுறீங்க, ஒரு 5000 பட்ஜெட்டுக்குள்ளே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மைக்கை வந்து ஒரு சஜஷனில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கேமராலேருந்து ஒரு 10 மீட்டர் வந்து தள்ளி இருக்கேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, நல்லா கேட்குதா? ஸோ இப்போ நான் வந்து முன்னாடி நடக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து அந்த பூச்சி சத்தம்லாம் எனக்கு கேட்குது. அண்ட் அங்கே வந்து பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கு பின்னாடி. இப்போ நான் வந்து பின்னாடி நடந்துகிட்டே பேசுகிறேன், நான் பேசுகிறது வந்து நல்லா கேட்குதா? ஸோ கேமராலேருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி இருப்பேன், நான் பேக் நடக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் திரும்பி நடக்கிறப்ப கேட்குதான்னு பாருங்க. கேட்கலையா? இப்போ ஒரு 10 மீட்டர் தள்ளி வந்துட்டேன், நான் முன்னாடி நடக்கிறப்ப நல்லா கேட்குது. அதே இது நான் கேமராலேருந்து பின்னாடி வர்றப்ப நல்லா கேட்குது. இப்போ நான் ஹலோன்னு சொல்கிறேன், நல்லா கேட்கும். அதே இது நான் திரும்பினேன் அப்படின்னா கேட்கல அப்படின்னு சொல்கிறான். இப்போ 10 மீட்டர் ரேஞ்சில் வந்து நான் மைக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? 10 மீட்டரில் வந்து நான் முன்னாடி நடக்கும்போது நல்லா கேட்டுது, பின்னாடி போகிறப்போ நல்லா கேட்டுது. நான் கேமராவிலேருந்து 20 மீட்டர் வந்து தள்ளி இருக்கேன். ஸோ முன்னாடி வந்து 10 மீட்டர் வந்து செக் பண்ணோம்ல, இப்போ வந்து 20 மீட்டர் தள்ளி இருக்கேன். நான் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி நல்லா ரிசீவ் ஆகுது உங்களுக்கு? 20 மீட்டரில் வந்து இப்போ நான் முன்னாடி வரேன். அண்ட் முன்னாடி வர்றப்பையும் ஐ திங்க் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக் போகிறேன், பேக் வந்து ஐ திங்க் இதுவுமே நல்லா ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் டேர்ன் பண்ணி போகிறப்ப அந்த சிக்னல் கட் ஆகுறது எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது. வயர்லெஸ் மைக்கில் வந்து நம்ம டேர்ன் பண்ணிட்டு பேசினா சிக்னல் வந்து கட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் டேர்ன் பண்ணிட்டு போகிறேன், கேட்குதான்னு பாருங்கள். பாபு நல்லா கேட்குதா? வந்து நான் கேமராவிலேருந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி வந்து நின்ட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி நல்லா ரிசீவ் ஆகும்னு நினைக்கிறேன். கேட்குதா நான் பேசுகிறது? 30 மீட்டர் தள்ளி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து இந்த மைக் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகிறேன், கேட்குதா? ஐ திங்க் கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் இப்போ கேட்குதா? இந்த வயர்லெஸ் மைக் வந்து பார்த்தீங்களா எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சா? அண்ட் ரொம்ப தூரம் தள்ளி போனேன், கிட்டத்தட்ட ஒரு 30-40 மீட்டர் தள்ளியே போயிருப்பேன். நல்லாவே வந்து ஆடியோ வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதான். ஒரு 2 வருஷமாக வந்து இதான் வச்சுருந்தேன், மோனோ மைக். நான் வாங்குறப்ப வந்து 850க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வயர் வந்து சிக்கிக்கும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப. அண்ட் கேமரா வந்து இப்படி தான் எடுக்க முடியும், இதுக்கு மேலே வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் வயர்லெஸ் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 30 மீட்டரோ இல்லை 100 மீட்டரோ நீங்கள் வாங்குற அந்த வயர்லெஸ் மைக்கை பொறுத்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து தள்ளி போகிறீங்களோ அந்தளவு வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் மைக்கில். நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலாம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்குது இந்த டிஜிடெக் அப்படிங்கிற இந்த வயர்லெஸ் மைக். நீங்களுமே வந்து ஒரு 5000க்கு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்குறப்போ வந்து அமேசானில் 4499 சம்திங், 4500 கிட்ட வந்தது. இப்போ ப்ரைஸ் என்ன இருக்குன்னு தெரில. டிஜிடெக் வயர்லெஸ் மைக் DWM 101.